ஸ்டாய்சிசம்னா என்ன? ஸ்டாய்க் ஃபிலாசபி நமக்கு என்ன சொல்லித் தருது? நம்மளோட லைஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சின்னது. ஆனால் அது எவ்வளவு தான் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டங்கள் நிறைந்தது. ஒரு மிகப்பெரிய பாறையை மலையோட உச்சிக்கு நம்ம தள்ளிட்டு போகிறப்ப எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை முழுவதும் நமக்கு கஷ்டம்ன்றது இருக்க போகுது. ஆனால் என்னதான் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதை பார்த்து நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. கஷ்டப்படாமல் நம்மளால் அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத தெளிவாக சொல்லித்தரது தான் ஸ்டாய்சிசம். திருவள்ளுவர் சொல்வார், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு. ஒரு துன்பம் வரப்ப அந்த துன்பத்தை பார்த்து வருத்தப்படாத ஒரு நபர் அந்த துன்பத்துக்கே துன்பத்தை கொடுப்பாரு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஆனால் ஒரு துன்பம் வரப்ப எப்படி நான் துன்பப்படாமல் இருக்கிறது? இந்த கேள்விக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொல்லியிருக்கிற ஒரு ஃபிலாசபி தான் ஸ்டாய்க் ஃபிலாசபி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக ஸ்டாய்சிசம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸ்டாய்சிசம் பற்றி நிறைய படிச்சிருக்கேன், நிறைய ஆர்டிக்கல், புக்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஸ்டாய்சிசம்னா என்ன, இவ்வளவு தான் ஸ்டாய்சிசம்னு ஒரு 40 பாயிண்ட்டை குயிக்காக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஜெனோ அப்படின்ற ஒரு ஃபிலாசபர் இருந்தார். அவர் ஃபிலாசபராக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார். ஒரு நாள் அவருடைய ஊரை காலி பண்ணிட்டு ஒரு ஏத்தன்ஸ்ன்ற ஒரு புது நகருக்கு அவர் ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறாரு. அவரோட ஒட்டுமொத்த சொத்தையும் ஒரு கப்பலில் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. போகிற வழியில் அந்த கப்பல் கவிழ்ந்து போயிடுது. அவரோட ஒட்டுமொத்த சொத்தும் அன்றைக்கி அவர்கிட்ட இல்லாமல் போயிடுது. மிகப்பெரிய பணக்காரராக இருந்த அந்த நபர் நடுத்தெருவுக்கு வந்துடுறார். இப்போ அவர் 2-3 ஃபிலாசபர்ஸை பார்க்குறாரு. அவங்கள்ட்ட இருந்து சில ஃபிலாசபியை கற்றுக்கிறாரு. எப்படிப்பட்ட ஃபிலாசபி அப்படின்னா, என் வாழ்க்கையோட ஒட்டுமொத்த சொத்தும் என்னை விட்டு போயிட்டா நான் என்ன செய்யணும், என்னோட கப்பலே கவிழ்ந்து போனால் அந்த இடத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத அவர் கற்றுக்கிறாரு. அவர் கற்றுக்கிட்ட அந்த ஃபிலாசபி பேர் தான் ஸ்டாய்சிசம். ஜெனோ தான் ஸ்டாய்க் ஃபிலாசபியை உருவாக்குனார். அதனால தான் ஸ்டாய்க் ஃபிலாசபி நமக்கு என்ன சொல்லித்தருதுன்னா, வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அதை ஈஸியாக எடுத்துக்கிறது எப்படி, அதோட உண்மைத்தன்மையை பார்க்குறது எப்படி, அதை கடந்து போகிறது எப்படி, நம்ம வாழ்க்கைக்கு எது உண்மையாக முக்கியம் அப்படின்றத சொல்லித்தரது ஸ்டாய்சிசமாக இருக்குது. ஸ்டாய்சிசம் நீங்கள் கற்று வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கப்பலே கவிழ்ந்து போனாலும் அடுத்த அடியை உங்களால் ஈஸியாக எடுத்து வைக்க முடியும். எது சந்தோஷமான வாழ்க்கை? நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவோம். ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தா, எதை செஞ்சு முடிச்சுட்டு நான் செத்து போனால் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேனோ அந்த விஷயம்தான் சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில பேருக்கு அது அவங்களோட வேலையாக இருக்கும். நான் ஒரு டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு 2 படத்தை நான் எப்படியாவது எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டைரக்ஷன் அப்படின்றது தான் சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னும் சில நபர், எனக்கு ஒரு பேரம்பேத்தியை நான் பார்த்துட்டு செத்துட்டேன்னா லைஃப் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் வரக்கூடிய அடுத்த தலைமுறை தான் சந்தோஷத்தை கொடுக்குது. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கி எனக்கு ஒரு விஷயத்த சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன்னா அடுத்த சில வருடங்களில் அது கண்டிப்பாக மாறும். இன்றைக்கி மேபி நான் ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணிட்டேன்னா எனக்கு சந்தோஷம்னு தோணலாம். ஆனால் என்னோட கடைசி காலத்தில் மேபி நான் இதே விஷயம் பேரம்பேத்தி வேணும்னு கூட நான் சொல்லலாம். ஸோ சந்தோஷன்றது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எப்போவுமே மாறாத ஒரு விஷயம் இருக்குது. அது நம்ம மரண படுக்கையில் இருக்கிறப்ப எதை உண்மையான சந்தோஷமான வாழ்க்கை, எந்த வாழ்க்கையை பார்த்து நம்ம திருப்தி அடைவோன்றது இருக்குது. ஸோ எந்த வாழ்க்கையை பார்த்து நம்ம திருப்தி அடைவோம் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் அறம் நழுவாமல் நான் வாழ்ந்திருக்கேன், அறத்தை எப்போவுமே என் கூட நான் வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன், எந்த ஒரு தப்பும் நான் பண்ணல, சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு நான் சாகும்போது யோசித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை பார்த்து நான் திருப்தி அடைவேன். அப்போது உண்மையான சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டால், அறத்தை நம்ம கூடயே வச்சிருக்கிறது, அறம் நழுவாத ஒரு வாழ்க்கை தான் உண்மையான சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். செனேக்கா சொல்கிறாரு, இந்த வாழ்க்கையை விட்டு நீங்கள் எப்போ வேணால் வெளியே போயிடலாம், ஆனால் எப்போ போனாலுமே இந்த கதை முழுமையாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் அறத்தை எப்போவுமே கையில் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் என் லைஃப் ஸ்டோரி ஒரு முழுமையான ஸ்டோரி ஆகணும்னா நான் என்ன செய்யணும், ஒரு பெரிய யூடியூபர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் செத்து போனேன்னா என்னோடய கதை நல்லாயிருக்கும். ஒரு பெரிய டைரக்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் செத்து போனேன்னா என்னோடய கதை ஒரு முழுமை அடைஞ்சிரும். இல்லை எனக்கு ஒரு குடும்பத்தை நான் பெருசாக வளர்த்து வச்சுட்டு எல்லாரையும் செட்டில் பண்ணிவிட்டு நான் இறந்து போனேன்னா என் கதை முழுமை அடைஞ்சிரும். இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் செனேக்கா என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாழ்க்கைன்றது ரொம்ப சின்னது, இந்த வாழ்க்கையை விட்டு எந்த நிமிஷம் வேணால் நீங்கள் வெளியே போகலாம். ஸோ அப்போ என் வாழ்க்கை முழுமை அடையணும்னா நான் இது செய்யணும் அது செய்யணும்லாம் நினைக்கிறதுலாம் ஒரு சரியான விஷயமா இருக்காது, லாஜிக்கலான விஷயமா இருக்காது. அப்போது என்னதான் எப்போ தான் நான் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே போனாலும் என் வாழ்க்கை முழுமை அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும், அறத்தை எப்போவுமே என் கூட வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா
எப்போ இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே போனாலும் இந்த கதைன்றது முழுமை பெற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஓவரால் ஸ்டாய்சிசமே அறம் நழுவாத வாழ்க்கையை பற்றி தான் நமக்கு சொல்லித்தருது. ஆனால் இந்த அறங்கள்னா என்ன, எதை இவங்க அறம்னு சொல்கிறாங்க? நமக்கு பல விஷயங்கள் தெரியும், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் எதை நம்ம அறம்னு எடுத்துக்கிறது? இவங்க ஜஸ்ட் ஒரு 4 விஷயத்தை தான் அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரேஜ், விஸ்டம், டெம்பரன்ஸ், ஜஸ்டிஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கரேஜ்னா என்ன, தைரியம்னா என்ன? ஒரு ரோட்டில் 10 பேர் போய் அடிக்கிறது தைரியமா? இல்லைனா ஒரு மலை ஏறுறது, ஒரு பெரிய மலையில் ஏறி உச்சிக்கு போகிறது தைரியமா? இல்லைனா ஒரு ஏரோப்ளைன்லேருந்து பேராஷூட்டை மாட்டிக்கிட்டு குதிக்கிறதுக்கு பேர் தைரியமா? இதெல்லாம் தைரியம் கிடையாது. தைரியம்னா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரியான செயலை செய்கிறதுக்கு பேர் தான் தைரியம். இப்போ நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன்னா அதுக்கு பேர் தைரியம். இப்போ நான் வீடியோ தான் எடுக்கணும், எனக்கு டிவி பார்க்கணுன்னு தோணிட்டு இருக்கு, நான் ஆனால் வீடியோவை எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தைரியம் தான். அன்பாக இருக்கிறதுக்கு பேர் தைரியம், சண்டை போடுறதுக்கு பேர் மட்டும் தைரியம் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, தைரியம்னா எந்த செயலை செய்யணுமோ அதுக்கு பேர் தைரியம். எந்த செயலை செய்யக்கூடாதோ அந்த செயலை செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்லலாம், டெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் 2வது அறம். செய்யக்கூடாத விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் டிசிப்ளின். ஆனால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு என்ன தேவைன்னா விஸ்டம், நல்ல அறிவு தேவை. அதையும் நம்ம தொடர்ந்து வளர்த்துக்கணும், அதுவும் ஒரு அறம் தான். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய அறிவை தொடர்ந்து வளர்த்துக்கணும், அதுவும் வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே நான் செய்கிறேன், இதெல்லாம் எதுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்டால் அதுதான் ஜஸ்டிஸ், நீதி. ஜஸ்டிஸ்க்காக தான் இது எல்லாத்தையும் நான் செய்கிறேன், இந்த நீதிக்காக நான் இதை நான் செய்கிறேன். ஸோ இந்த 4 விஷயத்தையும் தெளிவாக என் கூட நான் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்போ நான் அறத்தை என் கூட தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இந்த 4த்தையும் என் கூடயே நான் வச்சுக்கிட்டு இதை எப்போவுமே நான் கடைப்பிடிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு முழுமையான வாழ்க்கையை நான் எப்போவுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். எப்படி அறங்களை பற்றி ரொம்ப ஆழமாக ஸ்டாய்சிசம் பேசுதோ அதே மாதிரி நேச்சரை பற்றியும் இயற்கையை பற்றியும் ஸ்டாய்சிசம் ரொம்ப அதிகமாக பேசுது. இயற்கைக்கு ஒத்துப்போன ஒரு வாழ்க்கையை நம்ம எப்போவுமே வாழணும் அப்படின்னு ஸ்டாய்சிசம் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லியிருக்கு. இயற்கை நமக்கு எது தருதோ அதுதான் போதுமான விஷயமா இருக்குது. இயற்கை நமக்கு எதை தருதோ அதுதான் சந்தோஷமான விஷயமா இருக்குது அப்படின்னு மார்க்கஸ் எர்லியே சொல்கிறார். அதாவது இயற்கை தராத ஒரு விஷயத்தை நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கக்கூடாது, இயற்கை தராத ஒரு விஷயத்தை நமக்கு தேவைப்படுற விஷயமா நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இந்த இயற்கையை ஏன் இவங்க ஆழமாக பேசுகிறாங்க அப்படின்னா அடுத்து வரப்போகிற 2 விஷயத்துக்காக தான். ஒன்று, டைகாட்டமி ஆஃப் கண்ட்ரோல். எபிக்டேட்டஸ் சொல்கிறாரு, என் வாழ்க்கையோடைய ஒரே குறிக்கோள் ஒன்று தான். அது என்னென்னா என்னோட கண்ட்ரோலில் என்ன இருக்குது, என் கண்ட்ரோலில் என்ன இல்லைன்றதை கண்டுபிடிக்கிறது தான். என் கண்ட்ரோலில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த என் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்துக்காக மட்டுமே என்னோடய நேரத்தை, என்னோடய சக்தியை, என்னோடய எஃபர்ட் எல்லாத்தையுமே அதுக்காக மட்டுமே நான் செலவழிப்பேன். என் கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இயற்கையோட ஒன்றிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறப்ப என் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி நான் பெருசாக கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு கற்றுக்கிறேன். என் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது அப்படின்றதையும் நான் கற்றுக்கிறேன். நான் எப்போ சூரியன் உதிக்கும் எப்போ சூரியன் மறையுன்றதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். ஆனால் சூரியன் உதித்து மறையறதுக்குள்ளே என்ன செய்யணுன்றதை நான் கரெக்டாக செய்வேன். இயற்கையோட ஒன்றிய ஒரு வாழ்க்கை இதை நமக்கு கண்டிப்பாக சொல்லித்தரும். அடுத்தது அக்செப்டன்ஸ் ஆஃப் ஃபேட், அமோர் ஃபேட்டி. எல்லா விஷயத்தையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை நான் என்ன செய்யணும், அதை பார்த்து வருத்தப்படக்கூடாது, அதை நான் ஏற்றுக்கணும். அதை இதுதான் விதி அப்படின்னு ஏற்றுக்க நான் பழகிக்கணும். ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஆழமாக நேசிக்கவும் ஆரம்பிக்கணும். திடீர்னு ஒரு இயற்கை சீற்றம் வருது அப்படின்னா அதற்காக என்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் ஏன்னா அது என்னோடய கண்ட்ரோல்லையே இல்லை. அப்போ அந்த விஷயத்தை பார்த்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கிட்டாகணும். இதுவும் ஒரு நெசசரி பார்ட் ஆஃப் லைஃப்னு நான் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். இப்படி நம்ம விரும்பாத சில விஷயமும் இயற்கையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தா நம்மளை முன்னேற்றவே செய்யும். எப்போ ஒரு இயற்கை சீற்றம் வருதோ அப்போ தான் அதை பற்றி நான் கற்றுக்கிறேன். அடுத்த தடவை அதிலிருந்து என்னோடய நாட்டை நான் காப்பாற்றுறேன். எப்போ என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருதோ அப்போ தான் அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு என்ன நான் ஒரு மேம்பட்ட மனிதனாக மாற்றிக்கிறேன். அப்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஜஸ்ட் விதி அப்படின்னு ஏற்றுக்கிறத தாண்டி இந்த பிரச்சனை தான் என்னை முன்னேற்றுது அப்படின்னு நான் நினச்சி அந்த பிரச்சனையை நேசிக்கணும்னு ஸ்டாய்சிசம் நமக்கு சொல்லித்தருது. ஸ்டாய்சிசம் அடுத்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் தன்னிறைவு. என்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறது. என்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் எனக்கான சந்தோஷம் அப்படின்னு நம்புறது. எபிக்டேட்டஸ் சொல்கிறாரு, ஒரு புத்திசாலியான மனிதன் அவன்கிட்ட என்ன இல்லையோ அதை பார்த்து துக்கப்படுறது கிடையாது, என்ன இருக்கோ அதை மட்டுமே வச்சு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கிறான் அப்படின்னு சொல்கிறார்.
எபிக்டட்டஸ் ஒரு ஸ்லேவாக இருந்தார், ஒரு அடிமையாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆசிரியராக மாறினார், டீச்சராக மாறினார். அவர்கிட்ட பெருசாக நிறைய சொத்துக்கள் கிடையாது, இருந்தாலும் ஓரளவுக்கு பணக்காரராக தான் இருந்தார். அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம், அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், விலை உயர்ந்த விஷயம் அப்படின்னு பார்த்தா, ஒரு இரும்பாலான இல்லை ஒரு மெட்டல் ஏதோ ஒரு உலோகத்தாலான ஒரு விளக்கை ஒரு வீட்டுக்கு வெளில வச்சுருந்தார். அதை தினமும் அவர் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாராம். சாயங்காலம் ஆனதுன்னா அதை பார்த்து ரசிக்கிறது தான் அவரோட ஒரே வேலையாக இருந்துதான். ஒரு நாள் அவர் தூங்கும் பொழுது அந்த விளக்கு காணா போயிடுது, யாரோ ஒருத்தவங்க திருடிட்டு போயிடுறாங்க. அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு பெரிய விஷயத்தையும் அவர் இழந்துட்டார். அப்போ அவர் வருத்தப்பட்டாரா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்கவே இல்லையா. இம்மிடியேட்டாக ஒரு கடைக்கு போய் உலோகத்தால் ஆன விளக்கை வாங்குறதுக்கு பதிலாக மண்ணால் ஆன ஒரு விளக்கை வாங்கிட்டு வந்து அதே இடத்துல சின்னதாக வச்சாராம். வச்சுட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் இழக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னார். நம்மள்ட்ட நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னா, நிறைய இருக்கேன்னு நம்ம சந்தோஷப்படுறத விட அந்த விஷயங்கள்லாம் இழக்க நமக்கு நிறைய துன்பம் வரும். அப்போது நிறைய இருக்கிறதுனா நிறைய இழக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப நம்ம கம்மியாக நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா நம்மள்ட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம நிறைய விஷயங்களை தேவைக்கு அதிகமாக சேகரிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கொடுக்குற சந்தோஷத்தை விட அதெல்லாம் இழக்கும் போது நமக்கு கிடைக்க போகிற துன்பத்தை நினைச்சு நம்ம வருத்தப்படணுமா. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஸ்டாய்சிசம் இதெல்லாம் சொல்லித்தருதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டாலும், ஸ்டாய்சிசம் என்றைக்குமே சந்தோஷமாக இருங்கன்னு உங்களை சொல்கிறதே கிடையாது. சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே அலட்சியமாக எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டாய்சிசம். மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, ஒரு சின்ன கல்லை நான் மேலே தூக்கி போடுறேன், அது மேலே போகுதே அப்படின்னு சந்தோஷப்படுறதும் கிடையாது, திரும்ப மேலே போனால் எப்படியும் கீழே தான் விழணும், கீழே விழுறோமே அப்படின்னு அது வருத்தப்பட்டதும் கிடையாது. ஒரு ப்ளஷருக்கும் பெயினுக்கும் இன்டிஃபரன்ஸ் அது காட்டுது. ரெண்டுத்தையுமே அலட்சியமாக எடுத்துக்குது, ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு ரியாக்ஷனும் அது கொடுக்கறது கிடையாது. வலியாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்தை பற்றி நான் கொஞ்சம் அதிகமாக யோசித்து என்னோட நேரத்தை வீணடிக்க விரும்பலை. அது தவிர்க்க முடியாது அப்படின்னா அது வரப்போ அது என்ன செய்தோ அதை நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறது தான் ஸ்டாய்சிசம். மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, வலி அப்படின்றது ஏற்றுக்கவே முடியாது, தாங்கிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு வலி கிடையாது. இந்த வலிக்கு முடிவே கிடையாது அப்படின்ற வலியும் கிடையாது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வலிக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த வலிக்கு ஒரு உங்களை தாண்டின ஒரு பவரை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ரொம்ப கற்பனையில் அதை இன்னும் பெருசாக்க மாட்டீங்க. ஆசைகளை கட்டுப்படுத்தணும், ஆசைகளில் ஒரு டிசிப்ளினை வச்சுக்கணும்னு ஸ்டாய்சிசம் திரும்ப திரும்ப சொல்லுது. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு ஸ்டாய்சிசம் சொல்லலை. உங்கள் வாழ்க்கையை விட சிறப்பான ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் ஆசைப்படலாம். அப்படி ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது, அது என்னன்னா சுதந்திரம், ஃப்ரீடம். அகைன் இந்த ஃப்ரீடம்னா என்ன? எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்படாமல் இருக்கிறது தான் ஃப்ரீடம் அப்படின்னு எபிக்டட்டஸ் சொல்கிறார். எப்போ ஏதோ ஒரு பொருளுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கோ நான் ஆசைப்பட்டுட்டனோ அங்கே எனக்கு சுதந்திரம்ன்றது இல்லை அப்படின்னு எபிக்டட்டஸ் சொல்கிறார். சுதந்திரத்துக்கு நீங்கள் ஆசைப்படுங்க, அந்த சுதந்திரம் உங்களுக்கு வேணும்னா வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்படாமல் இருங்கன்னு எபிக்டட்டஸ் சொல்கிறார். டிசிப்ளின் ஆஃப் டிசைருக்கு அடுத்து டிசிப்ளின் ஆஃப் ஆக்ஷன். ஒரு செயலுக்கு ஸ்டாய்சிசம் ரொம்ப பெரிய மதிப்பை கொடுத்தது. எபிக்டட்டஸ் ஒரு பெரிய டீச்சர், அவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபிலாசபியை என்றைக்கும் பேசாதீங்க, அதை செயலில் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, ஒரு சிறந்த மனிதன் எப்படி இருக்கணுன்றத என்றைக்குமே விவாதிக்காதீங்க, ஒரு சிறந்த மனிதனாக இருந்து காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஃபிலாசபியாக இருக்கட்டும், லைஃப்பில் மற்ற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இது இப்படி தான் இருக்கணுன்றதை பேசுகிறதுக்கு பதிலாக அதை செயலில் காட்டணுன்றது தான் ஸ்டாய்சிசம் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லியிருக்கு. மார்க்கஸ் எரிலியஸ் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இன்றைக்கி நான் ஆன்சைட்டியிலேருந்து தப்பிச்சிட்டேன். இல்லை நான் தப்பிக்கல, நான் ஆன்சைட்டியை ஒதுக்கி வச்சுட்டேன். ஏன்னா அந்த ஆன்சைட்டி வெளிலேருந்து ஏதோ ஒரு விஷயம் என்னை வந்து தாக்குறது கிடையாது, எனக்குள்ளேருந்து தான் வருது. எனக்குள்ளேருந்து வரதுலேருந்து நான் தப்பிக்க முடியாது, அதை ஒதுக்கி தான் வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ வெளியில் நடக்கிற எந்த ஒரு நிகழ்வும் உங்களை காயப்படுத்தவோ உங்களை சந்தோஷப்படுத்தவோ முடியாது. ஒரே ஒரு விஷயந்தான் இந்த உங்களுக்கு காயத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும், அது நீங்கள் எப்படி வெளியில் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்குறீங்கன்றது மட்டும்தான். மார்க்கஸ் எரிலியஸ் ரிசர்வ் கிளாஸ் அப்படின்ற ஒரு புது விஷயத்தை ஃபிலாசபிக்குள்ளே கொண்டு வந்தார். அது என்னென்னா, நம்ம என்னதான் பெரிய திட்டங்களை தீட்டினாலும், என்னதான் ரொம்ப ப்ரிப்பேர் ஆகி தெளிவாக போனாலும் அங்கே நம்ம நினைக்கிறது மட்டும்தான் நமக்கு நடக்கும் அப்படின்றது கிடையாது. நம்ம நினைக்காத பல விஷயங்கள் ரொம்பவே அதிகமாக வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் எவ்வளவு தான் ப்ரிப்பேர் ஆனாலும், எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும், எவ்வளவு சிறப்பான திட்டத்தோடு போனாலும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஒரு தடையாக பார்க்கணுமா, ஒரு தடங்களாக பார்க்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, நீங்கள் செய்கிற செயலுக்கு வர தடை தான் உங்களோட செயலை முன்னேற்றுது. நீங்கள் போகிற பாதையில் வரக்கூடிய தடங்கள் தான் உங்களோட பாதையாக மாறுது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி வரக்கூடிய தடையெல்லாம் நம்ம உடைச்செறிஞ்சிட்டு போகணும் அப்படின்றதுக்கு பதிலாக இப்படி வரக்கூடிய தடையை அதையவே ஒரு பாதையாக மாற்றணும் அப்படின்னு மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறார். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான்,
நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் தான் நம்மளை முன்னேறுது அப்படின்னா அப்போ அந்த கஷ்டங்களை ஒரு தடையாக பார்க்காம அந்த கஷ்டங்களை தான் நம்ம பாதையாகவே பார்க்கணும் அப்படின்னு மார்க்கஸ் ஆரலியஸ் சொல்கிறார். ஸ்டாயிக் ஃபிலாசபர்ஸ் அப்படின்னாலே எமோஷன்ஸை ரொம்ப வெளியே காட்ட மாட்டாங்க, எமோஷன்ஸை ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுப்பாங்க, ஒரு கல் மாதிரி இருப்பாங்கன்ற ஒப்பீனியன் நிறையவே இருக்குது. ஆனால் ஸ்டாயிக் ஃபிலாசபர்ஸ் யாரும் எமோஷன்ஸை கட்டுப்படுத்துறதோ இல்லை எமோஷன்ஸை வெளியே காட்டாமையோ இல்லை எமோஷன்ஸே அவங்களுக்கு இல்லாமலாம் கிடையாது. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்போ நம்ம எமோஷன்ஸை ரொம்ப அளவுக்கு அதிகமாக வெளியே காட்டுவோம்னா அந்த எமோஷன்ஸை ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் இருக்கிறப்ப தான். அந்த எமோஷன் ஏன் வருதுன்றதை புரிஞ்சிக்காம அந்த எமோஷன் எனக்கு என்ன சொல்ல வருதுன்றதை தெரிஞ்சிக்காமல் இருந்தேன்னா அந்த எமோஷன்ஸை ரொம்ப அதிகமாக வெளியே காட்டுவேன். எப்போ நான் அதெல்லாம் ஒழுங்காக புரிஞ்சுக்கிறனோ அந்த எமோஷன்ஸ் வரத்துக்கு நான் அனுமதிக்கிறனோ அப்போ அளவுக்கு அதிகமாக வெளியே காட்ட வேண்டிய தேவை கிடையாது. யாரோ ஒருத்தவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னா நான் எப்போ அதை ஏற்றுக்காமல் இருக்கணும் அப்போ தான் அந்த பொறாமையை ரொம்ப அளவுக்கு அதிகமாக வெளியே காட்டுவேன். அந்த ஒரு நபரை பற்றி நிறைய தவறாக சொல்லுவேன். நான் பொறாமப்படல, அவர் தான் தவறான நபர், அவர் இவ்வளவு தப்பாக இருக்கார், இவ்வளோ கன்னிங்காக இருக்காரு, நான் அவரை பற்றி குறை சொல்லி என்னோடய பொறாமையை ஸ்டில் வெளியே காட்டிடுவேன். எப்போனா எனக்கு ஆமாம் பொறாமை வருது, என்னை விட அவர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பார்க்குறப்ப எனக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டியும் பயமும் வருது, அதுதான் இந்த பொறாமையை நான் புரிஞ்சுக்கிறனோ அப்போ நான் அதை அக்னாலேஜ் பண்ணி அளவுக்கு அதிகமாக அந்த இன்னொரு நபரை பற்றி பேச மாட்டேன். அப்போ என்னோடய பொறாமைன்றது வெளிப்படாது. ஏதோ ஒரு நிகழ்வை பார்த்தோன்னா எனக்கு கோவம் வருது அப்படின்னா இந்த நிகழ்வை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் ஆசைப்பட்ட மாதிரி இது போல, ஸோ இதை நான் கோவப்பட்டு நான் ஆசைப்பட்ட மாதிரி மாற்றணும்னு நான் இப்போ நினைக்கிறேன், அதனால தான் இந்த கோவம் எனக்கு வருதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா ஸ்டில் என்னால் அதை மாற்ற முடியாது. ஸோ நான் கோவப்படாமலே இருக்கலாம் அப்படின்னு அந்த கோவத்தை வெளிக்காட்ட மாட்டேன். அதுக்கு பதிலாக அந்த கோவத்தை நான் புரிஞ்சிக்காம அந்த நிகழ்வு தான் தவறுன்னு நான் எப்போ யோசிக்கிறேனோ அப்போ அந்த கோவத்தை அளவுக்கு அதிகமாக காட்டுவேன். ஸோ எமோஷன்ஸை நான் எப்போ புரிஞ்சுக்கிறேனோ அப்போ நான் அளவுக்கு அதிகமாக அதை வெளியே காட்ட மாட்டேன். எப்போ நான் அதை புரிஞ்சிக்காம அந்த வெளியில் இருக்கிற நிகழ்வுகள் தான் எனக்கு இந்த எமோஷன் வரத்துக்கு காரணம்னு நினைக்கிறேனோ அப்போது அதை நான் அளவுக்கு அதிகமாக வெளியே காட்டுவேன். ஸோ எமோஷன்ஸை வெளியே காட்டாமலே இருக்கிறது தான் ஒரு ஸ்டாயிக் அப்படின்னு தவறான பார்வை உலகத்தில் இருக்குது. உண்மை என்னென்னா எமோஷன்ஸை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிறது தான் ஸ்டாயிக். ஒரு தேன் கூட்டுக்கு என்ன ஆபத்தோ அது தேனீக்கும் ஆபத்து அப்படின்னு மார்க்கஸ் ஆரலியஸ் சொல்லியிருக்கார். ஸ்டாயிசிசம் என்றைக்குமே தனி நபரை விட ஒரு கூட்டம்ன்றது ஒரு குழுன்றது இந்த சொசைட்டின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கு. எப்போ நம்ம சொசைட்டி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அறம் சார்ந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்வோம். இங்கே சொசைட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னா சொசைட்டி நமக்கு சொல்லி கொடுத்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது, கல்ச்சரை மெயின்டைன் பண்ணுறதுன்றது கிடையாது. சுற்றி இருக்கிற எல்லா நபர்களும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்குது, அவங்களும் ஒரு மனிதர்கள் தான், அவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு ஜென்யூனாக அன்பாக நினைக்கிறது தான் இங்கே சொசைட்டி முக்கியம்னு நான் சொல்கிறேன். கஷ்ட காலங்களோ இல்லை ரொம்ப சிறப்பான காலங்களோ இந்த காலங்கள் என்றைக்குமே மனிதனை மாற்றுறதே கிடையாது. அதற்கு பதிலாக அது என்ன செய்யுது அப்படின்னா அந்த மனிதனுக்குள்ளே உண்மையாக என்ன இருந்ததோ அதை வெளியே கொண்டு வருது. காசு வந்தோடனே இவன் ரொம்ப மாறிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் காசு வந்த உடனே யாரும் மாறுறது கிடையாது. அவருக்குள்ளே என்ன ஒரு உணர்வு இருந்ததோ காசு வந்த உடனே அதை வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு தான் அர்த்தம். ரொம்ப கஷ்டம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப உடஞ்சி போயிடலாம். அந்த கஷ்டம் நம்மளை உடைய வைக்கல, நமக்குள்ளே ஆல்ரெடி இருந்த ஒரு வீக்னஸை தான் அந்த கஷ்டம் வெளியே கொண்டு வந்திருக்கு. அதனால தான் நான் முதல் தடவை கஷ்டப்படுறப்பையும் 10வது தடவை கஷ்டப்படுறப்பையும் நான் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறேன். முதல் தடவை கஷ்டப்படுறப்ப அந்த கஷ்டம் என்னை உடைச்சிது அப்படின்னா அதே கஷ்டம் எத்தனை தடவை வந்தாலும் என்னை உடைக்கணும். ஆனால் அதற்கு பதிலாக 10வது தடவை நான் கஷ்டப்படுறப்ப பெருசாக உடைஞ்சி போகலை அப்படின்னா முதல் தடவை உடைஞ்சி போனதுக்கு காரணமும் அந்த கஷ்டம் கிடையாது, எனக்குள்ளே இருந்த ஒரு விஷயம்தான். எனக்குள்ளே இருந்த நபர் உடைஞ்சு போகிறாரு. 10 வாட்டி அவர் உடைஞ்சு போனதுக்கப்புறம் எப்படி உடையாமல் இருக்கணுன்றது அவருக்கு தெரியுது. ஸோ வெளியில் நடக்கிற நிகழ்வுகள் என்னை உடைக்கிறதோ என்னை உயர்த்துறதோ கிடையாது, எனக்கு ஆல்ரெடி உள்ளே இருந்த ஒரு நபரை தான் அது வெளியே கொண்டு வருது. மரணத்தை ஒத்திகை பாருங்க இப்படி சொல்கிறது சுதந்திரத்தை திரும்ப திரும்ப ஒத்திகை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு சமம். எந்த ஒரு மனிதன் எப்படி சாகணுன்றதை கற்றுக்கிறானோ அவன் ஒரு அடிமையாக இருக்கிறது எப்படின்றத கற்றுக்கிறதே கிடையாதுன்னு செனேக்கா சொல்கிறாரு. மெமெண்டோ மோரி ஸ்டாயிசிசமில் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்கோன்றத தெளிவாக புரிஞ்சுக்கிறது தான் மெமெண்டோ மோரி, நமக்கு நாமளே ஞாபகப்படுத்திக்கிறது தான் மெமெண்டோ மோரி. நம்ம எல்லாருமே சாக போகிறோன்றத அப்பப்போ நமக்கு ஞாபகப்படுத்திக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னும் சில நாளில் இறந்து போக போகிறோன்னு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட நம்ம பேசி பார்த்தா அவரோட பேச்சில் அறத்தை தவிர உண்மையை தவிர அன்பை தவிர வேறு எதுவுமே இருக்காதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். யார் அவங்களோட மரணத்தை தெரிஞ்சுக்கிறாங்களோ, இன்னும் ஒரு சில நாட்களில் நான் இறந்து போகிறேன்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தவறான செயலை செய்யணும்னு நினைக்கிறதே கிடையாது, சரியான செயலை மட்டும்தான் செய்கிறாங்க. ஏன்னா தவறான செயலை செஞ்சு அவங்க அடைய போகிற எந்த ஒரு விஷயமும் அவங்கள்ட்ட இல்லை. அப்போ சாக தான் போகிறோன்னு தெரிஞ்ச ஒரு நபர் நல்லதை செய்கிறாரு அப்படின்னா ஏன் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நபர்கள்லாம் தவறான விஷயங்கள் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்? நிறைய சொத்து சேர்க்கணும், நிறைய எனக்காக நான் சேர்த்து வைக்கணும்னு ஏன் யோசிக்கிறோம்? நான் சாக போகிறது இல்லையா?
மரணம்ன்றது நம்ம தோல் மேலே கை போட்டுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கூடயே நடந்து வருதுன்னு மார்க்கஸ் ஆரேலியஸ் சொல்கிறாரு. ஸோ எந்த நிமிஷம் வேணால் நம்ம இறந்து போகலாம் அப்படின்னு இருக்கிறப்போ ஏன் இறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறது இல்லை? ஒரு மிகப்பெரிய பேரழிவை இன்னும் மிகப்பெரிய பேரழிவாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த பேரழிவை எதிர்பார்க்காம இருந்தாலே போகிறோம் அப்படின்னு செனேகா சொல்கிறார். ப்ரீமெடிடேட்டிவ் மொலாரம் அப்படின்னு ஸ்டாயிசிசமில் ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நம்ம எப்போவுமே பாசிட்டிவான விஷயத்தை பற்றியே யோசிக்கணும், நெகட்டிவாலாம் யோசிச்சிடாத அப்படின்னு நிறைய ஃபிலாசபிஸ் நமக்கு சொல்லி தந்திருக்கு. அதில் எனக்கும் உடன்பாடே கிடையாது. நம்ம அதிகமாக யோசிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஒரு செயலை செய்கிறோன்னா அந்த செயல் எப்படியெல்லாம் தவறாக போய் முடியலான்றத கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும். எப்படியெல்லாம் அது தவறாக போய் முடியலான்ற எல்லா விஷயத்தையும் நான் யோசிச்சிட்டனோ, அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் அது தவறாக போய் முடிஞ்சால் நான் என்ன செய்யணுன்றதையும் யோசிப்பேன். அப்போது அந்த செயல்ன்றது தவறாக போய் முடியறதுக்கான வாய்ப்புன்றது கம்மி. தவறாக போய் முடிஞ்சாலும் என்ன செய்யணுன்றது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பதிலாக இது கண்டிப்பாக நல்லா தான் போய் முடியுன்றதை பற்றி மட்டுமே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அது கண்டிப்பாக தவறாக போய் முடியறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது. தவறாக போய் முடிகிறப்போ என்னால் எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியாது, டோட்டலாக உடைஞ்சு போயிடுவேன். ஸோ லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சாலும் இது பாசிட்டிவாக போய் முடியுன்ற நம்பிக்கை தவறு கிடையாது. ஆனால் இது எப்படியெல்லாம் தவறாக போய் முடியுன்றதை நம்ம கண்டிப்பாக யோசித்து அப்படி தவறாக போய் முடிஞ்சால் என்ன செய்யணுன்றதையும் யோசிக்கணும். சில சமயம் இது தவறாக போய் முடிஞ்சால் என்ன செய்யணுன்னே நமக்கு தெரியாது. இது தவறாக போய் முடிஞ்சால் மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். அப்போது அந்த செயலை நம்ம செய்யாமல் தவிர்க்கிறது நல்லது. ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இது எப்படி தவறாக போய் முடியலாம் அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். மேபி அடுத்த 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இந்த ஸ்டாக் மேலே ஏறாமல் இருக்கலாம், இல்லை கீழே விழுந்துக்கிட்டே இருக்கலாம். அப்படின்றது தான் தவறாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு. அப்படி தவறாக போய் முடியக்கூடாதுன்னா நான் என்ன செய்யணும்? ஒரு வேல்யூவான ஸ்டாக்காக நான் எடுக்கணும். ஒரு நல்ல வேல்யூவான ஸ்டாக்கை நான் ஸ்டில் பை பண்ணாலுமே அது கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழே போனால் நான் என்ன செய்யணும்? அது வேல்யூவான ஸ்டாக்காக இருக்கிறப்போ இன்னும் அதிகமாக வாங்கணுன்ற பிளான் என்கிட்ட இருக்கும். ஸோ அப்போது நான் கவலைப்படாமல் அந்த ஸ்டாக்கை வாங்கலாம். ஸோ எவ்வளவு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் தெளிவாக யோசிக்கலாம். இதே நான் ஒரு ட்ரேடிங் பண்ண போகிறேன், டே ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போது அது எப்படி தவறாக போய் முடியலாம்? என்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த பணமும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நாளில் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்போ நான் இங்கே டோட்டலி ரிஸ்க் மட்டும்தான் இருக்குது, இதுக்கு ஒரு பேக்கப் பிளானே இல்லைன்றப்போ அதை செய்யாமல் இருக்கலாம் அப்படின்ற முடிவையும் எடுக்கலாம். ஸ்டாய்சிசம் இன்னர் சிட்டாடல், ஒரு நமக்குள்ளே இருக்கிற ஒரு கோட்டையை பற்றி திரும்ப திரும்ப பேசுது. மார்க்கஸ் ஆரேலியஸ் சொல்கிறாரு, வெளியில் நடக்கிற நிகழ்வுகள் மேலே உங்களுக்கு எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோட்டை, அதாவது நம்மளோட எண்ணங்கள் மேலே நமக்கு ஒரு மிகப்பெரிய கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ எப்படிப்பட்ட எண்ணங்களை வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து வெளியில் நடக்கிற நிகழ்வுகள் வெவ்வேறு தோற்றத்தை எடுத்துக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுதான் நம்மளோட ஆத்மாவோட வண்ணங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நம்மளோட எண்ணங்களால் மட்டுமே இந்த உலகத்தை நம்ம வெவ்வேறு விதமாக பார்க்க முடியும். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை வெவ்வேறு கதையாகவும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கோட்டை, உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பவர் என்னென்னா உங்களோட எண்ணங்கள் தான். அதை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே என்ன நடந்தாலுமே அது சரியானதா தானாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸ்டாய்சிசம் எப்படி மற்ற விஷயங்களை பற்றி அதிகமாக பேசியிருக்கோ அதே மாதிரி செல்வத்தை பற்றியும் அதிகமாக பேசியிருக்கு. செனேகா சொல்கிறாரு, ஒரு ஏழைன்றவன் கம்மியான பொருட்களை வச்சிருக்கவன் கிடையாது, அதிகமான விஷயங்களுக்கு ஆசைப்படுறவன் தான் அப்படின்னு சொல்கிறார். என்கிட்ட பணம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நான் ஏழை ஆகிட மாட்டேன். என்கிட்ட இருக்கிற பணம் எனக்கு பத்தலைன்னு நான் நினச்சா மட்டும்தான் நான் ஏழை. என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சே நான் வாழ கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அங்கே நான் ஏழையாக இருக்கிறது கிடையாது. இந்த உலகம் எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்க்கறது, உண்மைத்தன்மையை பார்க்கறது ஸ்டாய்சிசமோட ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயமா இருக்குது. மார்க்கஸ் ஆரேலியஸ் அவரோட அரசவையில் அவருக்கு முன்னாடி வைக்கப்படுற மிகப்பெரிய விருந்தை பார்த்து இது வெறும் செத்து கிடக்கிற மிருகங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பட்டாடைகள்லாம் பார்த்து இது வெறும் பூச்சிகளை அரைச்சி பூச்சியோட எச்சத்தால் உருவாக்கப்பட்ட ஆடை தான் அப்படின்னு நினைக்கிறார். இப்படிலாம் ஒரு உண்மை தன்மையை பார்க்குறப்போ உண்மையாக அவருக்கு எது முக்கியம், எதெல்லாம் ஆடம்பரம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. சரியான முடிவுகளை அவர் எடுத்தார். அவருடைய பல குழந்தைகள் அவருடைய கண்ணு முன்னாடியே இறந்து போனாங்க. ஆனால் அதெல்லாம் வெறும் இயற்கையான நிகழ்வாக அவர் பார்த்தாரு. எப்போ இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உண்மையாக அது எதனால நடக்குது, உண்மையாக அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதோட உண்மை தன்மை என்னன்றதை நம்ம பார்க்குறோமோ அப்போ அதை நம்மளால ஈஸியாக எடுத்துக்க முடியும். உண்மையாக வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியமோ அதை நம்ம சரியாக செய்யவும் முடியும். சுய கட்டுப்பாட்டை பற்றியும் சுதந்திரத்தை பற்றியும் சொல்லியிருந்தேன். ஆனால் அது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு எபிக்டேட்டஸ் சொல்கிறார். எபிக்டேட்டஸ் அவரோட சின்ன வயசில் ஒரு அடிமையாக இருந்தார். ஆனால் அவர் நான் ஒரு அடிமையாக இருந்தேன் அப்படின்னு ஒத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் யார் அடிமை அப்படின்னா யாருக்கு சுய கட்டுப்பாடு இல்லையோ அவன் தான் அடிமை. எந்த ஒரு மனிதன் அவன் மாஸ்டர் பண்ணலையோ அவன் சுதந்திரமான மனிதன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சுய கட்டுப்பாட்டோட நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டாய்சிசம்னா என்ன?
லைஃப்ன்றது கொஞ்சம் துன்பங்கள் நிறைஞ்சது தான். ஆனால் அதுக்காக நம்ம துன்பப்படணுன்ற தேவை இல்லைன்றதை சொல்கிறது தான் ஸ்டாய்சிசம். அதுக்கு நான் இந்த வீடியோவில் சொன்ன ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பேசும்போது தான் தெரிஞ்சுது அதில் சில விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று ஒத்து போனது. அதனால் நான் சில விஷயங்களை கம்பைன் பண்ணிட்டேன். ஸோ 40 வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.